ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். கதையோட பேரு முதலையும் புத்திசாலி குரங்கும். ஒரு ஊர்ல ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆத்தங்கரையில ஒரு பெரிய நவாப்பழ மரமா. அந்த மரத்துல ஒரு புத்திசாலியான குரங்கு இருந்துச்சாம். ஒரு நாள் ஒரு முதலை அந்த ஆத்துல இருந்து கரையேறி மரத்தடிக்கு வந்துச்சாம். அதை பார்த்த குரங்கு, முதலண்ணே, நீங்க ஏன் விருந்தாளி, இந்தாங்க, இந்த நாவல் பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துச்சான். அந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப சுவையா இருந்துச்சாம். முதலைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். நாட்கள் கடந்து போச்சாம். ஒரு நாள் முதல்ல அவரோட மனைவிக்கும் சில பழங்களை வீட்டுக்கு கொண்டு போனாராம். அந்த பழங்களை சாப்பிட்ட முதலையோட மனைவி, இந்த பழம் இவ்வளவு சுவையா இருக்கே, அப்ப இத தினமும் சாப்பிடுற அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல்ல, இல்ல இல்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுச்சான். எனக்கு அந்த குரங்கோட இதயம் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சதாம். பாவம் முதல்ல, தன்னோட நண்பனுக்குள்ள மனசே இல்லை. ஆனா தான் மனைவிக்காக செய்யணும்னு முடிவெடுத்துச்சான். அடுத்த நாள் குரங்க பார்த்து, நண்பா, என் மனைவி உன்னை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லுச்சான். நீ என் முதுகுல ஏறிக்கோ, நான் வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சான். குரங்கும் முதலைய நம்பி அதோட முதுகுல ஏறி ஆத்தோட நடுப்பகுதி வரைக்கும் வந்துருச்சான். முதலைக்கும் குரங்கை ஏமாத்துறமேனு ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுறா, அதான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு உண்மையை சொல்லிட்டதாம். குரங்குக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துதான். குரங்கு சிரிச்சுக்கிட்டே, அச்சோ முதலையே, இத நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் என் இதயத்தை பத்திரமா அந்த மரத்துக்கு மேலதான் வச்சிருக்கேன். அதை எடுத்து கொடுக்கணும்னா நான் திரும்பி அந்த மரத்துக்கு போகணுமேன்னு சொல்லிச்சான். உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனான்னு நம்பிக்கை வரவழைச்சுதான். முதலையும் அதை நம்பி மறுபடியும் குரங்க கரைக்கு கூட்டிட்டு வந்துதான். கரைக்கு வந்ததும் குரங்கு உடனே மரத்து மேல ஏறிடுச்சான். முதலன்னே, இதயத்தை யாராவது மரத்து மேல வைப்பாங்களா? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், ஆனா என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. இனிமே நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். முதல்ல ஒரு நல்ல நண்பனை மிஸ் பண்ணிருச்சான். தான் செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டுச்சான். என்ன குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? நம்மளை யாராவது ஏமாத்த முயற்சி பண்ணாலும் நம்ம புத்திசாலித்தனமா இருந்தா அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். நம்மளும் மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளும் மிஸ் பண்ணிடுவோம். அந்த முதல்ல மாதிரி இல்ல. ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திப்போம். டாடா.